ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாப் க்ளூஸில் ஒரு கலர் லைட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். சரி, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 150 இருக்கும். ஆனால் நான் இது நிறைய இடத்துல 200ன்னு பார்த்தேன். இது வந்து பேரக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் எல்இடி லைட்டு. இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி இந்த குவாலிட்டி வந்து ஓகேன்னு சொல்லலாம். இதில் வந்து 4 கலர் தந்திருக்காங்க: ரெட், க்ரீன், ப்ளூ, வயலட். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக மெட்டல் பாடி தான் தந்திருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீலால் தான் இதுவாக இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் தூக்கின்னு போகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த லைட்டை வந்து ஒரு சர்டைன் ஆங்கிளில் நீங்கள் வைக்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து அந்த இரும்பு அந்த யூ ஷேப்பில் கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதோடைய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். அதோடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு 500 ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இதில் வருது. ஆனால் இதில் என்னென்னா உங்களால் ஒரு பர்டிகுலர் கலரை வந்து உங்களால் எரிய வைக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு திருப்புற இது கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த லைட்டை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு லைட் வந்து சேஞ்ச் ஆகிற அந்த ரேட்டு வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுதா, அது இப்போ நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அது வந்து இன்னும் ஸ்லோவாக ஒன்றுத்துக்கு ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போது நீங்கள் அதை ரிவர்ஸில் இப்படி திருப்பினீங்கன்னா அது அப்படியே ஃபாஸ்ட் ஆகினே வரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரே டைமில் எரிய ஆரம்பிக்கும்.